நீ என்ன இங்க ஆர்த்தி எடுக்கவா வந்திருக்க? உன்னை கார் பார்க்கிங்ல அமைதியா நில்லு தானே சொல்லிட்டு வந்தேன். உன்னை யாராவது இங்க பாத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். உண்மை வெளியே வந்துடும். இந்த முறை நம்ம கிட்ட எக்ஸ்கியூஸ் கூட கிடையாது. போ. நீ எப்பவும் முட்டாள்தனம் பண்ணுவல, அதை பண்ண கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறல? நீ உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சனா எங்க இருந்து பத்தியும் அங்கேயே போயிடு. ப்ளீஸ் போயிடு. நான் வர வரைக்கும் அங்கேயே இரு. இல்லனா வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டு இருப்ப. புரியுதா? அவுட். பிஹேவ் யுவர்செல்ஃப். இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, பைத்தியம் மாதிரி கத்துறதுக்கு. புரியுதா? ஓஹோ, எனக்கு தான் கண்ணே தெரியல. நான் கூட இது ஜூன்னு நினைச்சிட்டேன். பைத்தியம். இது வீடு இல்லன்னு எனக்கும் தெரியும். இது பார்ட்டி வென்யூ. இதனால தான் சொல்றேன், முதல்ல போ. இல்லனா யாராவது பார்த்து தொலைச்சிடுவாங்க. புரியுதா? போ. மாட்டிக்கிட்டு அப்புறம் ஹெல்ப்னு வராது. சரியா? சொல்ல மாட்டேன். பைத்தியக்காரி. போ. எனிவே அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ கரண் பிரீதா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. ஓ வாவ்! இது என்னோட ஃபேவரைட் சாங் தெரியுமா? அவ்வளோ ஃபேவரட்னா டான்ஸ் ஆடலாம். மறுபடியுமா? ஆ ஏன்? ஆ ஏன்னா நாளையில இருந்து பாப்போமான்னு தெரியல. மறுபடியும் நாங்க 2 பேருமே மீட்டே பண்ண மாட்டோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். டான்ஸ் ஆடலாமா? கம் கம். ஓ! லவ் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சா? ஸோ இட்ஸ் கானா பி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நானும் எத்தனை முறை தான் சொல்றது, லேண்ட்லைனுக்கு ராத்திரியில கால் பண்ணாதீங்க, மொபைலுக்கு கால் பண்ணுங்கன்னு. ஆனா நான் தூக்கத்துல எழுந்து நடந்து வந்தாதான் இவங்களுக்கு திருப்தியா இருக்கும். பிரீதா, நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் ராத்திரியில லேண்ட்லைனுக்கு கால் பண்ணாதேன்னு. என்னோட மொபைலுக்கு கால் பண்ண வேண்டியதா? நான் ராக்கி பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? என்ன மன்னிச்சிடுங்க சரளா, தேவையில்லாம இந்த நேரத்துல கால் பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாருங்க ராக்கி, நான் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரீதா விஷயத்தை பத்தி மட்டும் நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம பேச வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே, பிரீதா இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு. நீங்க வேற டாக்டரை கூப்பிட்டுக்கோங்க. ஒருவேளை புதுசா வர பிசியோதெரபிஸ்ட் அவங்க கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும்னா, பாட்டியை பத்தி ஏதாவது கேட்கணும்னா அந்த டாக்டரையே பிரீதா கால் பண்ண சொல்லுங்க. அந்த டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் பிரீதா சொல்லிடுவா. ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் இனிமே வரமாட்டா. சரளா, நான் உங்களோட முடிவை ரொம்பவே மதிக்கிறேன். மறுபடியும் பிரீதா இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவளை அப்படி பேசினேன். உங்களுக்கே தெரியும்ல, நான் பிரீதாவை என்னோட சொந்த மகளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட பொண்ணை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அதனால்தான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் பிரீதா கிட்ட இனிமே கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுக்கு வராதன்னு சொன்னேன். இந்த வீட்டை விட்டு தள்ளி இருன்னு சொன்னேன். வரவே வராதன்னு சொன்னேன். சரளா, நான் பிரீதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சரளா, என்னோட வீட்ல யாராவது என் பொண்ணை இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க சரளா. அப்புறம் எதுக்காக இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணீங்க? ஒரு அம்மாவோட வலி, நேரம், காலம் இதெல்லாம் பார்த்துட்டு வராது சரளா. அது என்னன்னா, நான் என்னோட பொண்ணை எந்த அளவுக்கு மிஸ் பண்றேங்கிறது காட்டுறதுக்காக தான் நான் இந்த நேரத்துல கால் பண்ணேன் சரளா. இந்த வீட்ல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னோட குடும்பமே 2ஆ உடைஞ்சு போன மாதிரி தான் எனக்கு தோணுது சரளா. நான் எதுக்காக இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல. என்னோட மகளை இந்த வீட்ல என்னால தடுக்க முடியல. மத்தவங்களையும் பேச விடாம என்னால தடுக்க முடியல. கரீனாக்காவை தடுக்க முடியல. உங்களையும் அப்புறம் பிரீதாவையும் அவமானப்படுத்த விடாம தடுக்க முடியல. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன். I'm really very sorry. இங்க பாருங்க, எதுக்காக நீங்க இப்போ இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எதுக்காக சாரி சொல்லணும்? நீங்க பிரீதா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். இப்பதானே சொன்னீங்க நீங்களும் பிரீதா இனிமே இந்த வீட்டுக்கு வர சொல்லி நான் சொல்ல மாட்டேன்னு. அதுவும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. அப்படின்னா பிரீதா மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு தெளிவா தெரியுது. பிரீதாவும் உங்களை ஒரு அம்மா மாதிரி தான் நினைக்கிறா. நீங்களும் அவளை ஒரு பொண்ணாதான் நினைக்கிறீங்க. நம்ம 2 பேரோட சந்தோஷம் ஒரு விஷயத்துலதான் இருக்கு. கரீனா இதுக்கப்புறமாவது
நிம்மதியா இருப்பாங்கல்ல. ஏன்னா பிரீதா இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வர போறதில்ல. இதானே அவங்களும் ஆசைப்பட்டாங்க. சரளா, நீங்க என்ன நம்புங்க. இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. ஆனா கரீனா அக்காவுக்கு பிரீத்தாவோட நல்லதை எடுத்து என்னால சொல்லி புரிய வைக்கவே முடியல. ஆனா இப்ப கூட பிரீத்தாவை அவங்க மோசமான பொண்ணுன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க பிரீத்தா கிட்ட பேசின விதம் ரொம்பவே தப்பானது. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த எல்லா விஷயத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சு. ஹலோ, என்ன ஃபோன் கட் ஆயிடுச்சு? ஒன்ஸ் மோர். இந்த சாங்கை மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் டான்ஸ் பண்ண போகிறோம். கரண், ஆக்சுவலி அது நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் டான்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட டான்ஸ் ஆடுறியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். Hey beautiful, will you dance with me? ஏன் பிரீதா, எதுக்கு உனக்கு இந்த கரணை இவ்ளோ பிடிச்சிருக்கு? இவன் ஒன்னும் உனக்கு கரெக்டான பர்சன் கிடையாது. நான் தான் உனக்காக இருக்கேன்ல. நான் உனக்கு ஃப்ரெண்டாகவும் இருப்பேன், லவ்வராகவும் இருப்பேன், ஹஸ்பண்டாகவும் இருப்பேன். நீ இந்த கரனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காத ப்ளீஸ் பிரீதா. ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் guy. என்ன பண்ற கரண்? எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. விடு ப்ளீஸ். அட கர்ணனா, கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம். போதும், இதுக்கு மேல இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. இன்னைக்கு இந்த கில்லி தண்டா பிளேயருக்கும் பிரீதாக்கும் நடுவுல ரொம்ப பெரிய விரிசலை நான் உண்டாக்க போறேன். இவங்க 2 பேரும் ஒரேடியா பிரியதான் போறாங்க. அதையும் நான் பார்க்க தான் போறேன். வாவ்! நீங்க இங்க எனக்கு தானே உரிமை இருக்கு. உங்க மேலையும் உங்க கூட டான்ஸ் ஆடுற உரிமையும் எனக்கு தான் இருக்கு.
இன்னைக்கு இந்த தாடி வச்ச கிறுக்கன் வித்தியாசமாக நடந்துக்கிறான். ஐம் ஷூர் இவன் மைண்டில் ஏதோ கோல்மால் இருக்கு. பிருத்வி பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு. வழி மாறி போயிட்டு இருக்கான். அட இவன் எதுக்கு தேவையில்லாம பிரீதா பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? ஓ காட், இட்ஸ் நாட் அ குட் நியூஸ். நான் என்ன பண்றது? ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? நீங்க எதுக்காக போனை திடீர்னு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? என்ன கேள்வி கேக்குறீங்கக்கா? எனக்கு சரளா கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் பேசினேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அண்ணி, இவ்ளோ நடந்த பிறகு நீங்க உங்க கண்ணு திறக்கவே இல்லையா? எனக்கு புரியலக்கா. இவ்ளோ நடந்துருச்சுன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்ல என்ன மழை அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சாக்கா? நீங்க ஏன் சின்ன விஷயத்த அப்படியே பெருசாக்கிடுறீங்க? அக்கா, நீங்க பாம்புன்னு நினைச்சு கயிறை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல? அக்கா, இந்த பிடிவாதத்தை நிறுத்துங்க. அக்கா, எனக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குக்கா. எனக்கும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கங்கிற தெரிஞ்சுக்கிற சென்ஸ் இருக்கு. என்னோட மனக்கண்ணால மனுஷங்களை எடை போட தெரியும். என்னோட மனசு எப்பவுமே ஏமாத்தாது. என்ன பொறுத்த வரைக்கும் பிரீதா ஒரு நல்ல பொண்ணு, நல்ல மனசு இருக்கிற பொண்ணு. ஆனா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரீதாவை சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு தடவையும் நீங்க அவளை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. அக்கா, நீங்க என்ன நினைச்சாலும் இந்த வீட்ல பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணுச்சுன்னா அதை நான் இந்த வீட்ல எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமை இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? என்னாச்சு உங்களுக்கு? அட, இது என்னோட குடும்பம். என் குடும்பம் மேல எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. என் ஃபேமிலி ஹர்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃபேமிலி உடைய கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அக்கா, நீங்க சொல்றது உண்மைனா தயவு செஞ்சு 2 நிமிஷம் நீங்க சொன்னதை யோசிச்சு பாருங்க. ஒரு உறவு உடைய கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது பிரிய கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு நீங்க உங்க அம்மா வீட்லயே போய் ராக்கி, நீ என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்க. நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? அக்கா, ஐம் சாரி. என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் எதுவும் தெரிஞ்சு பேசல. அண்ணி, இது என்னோட ஃபேமிலி. கிருத்திகா மட்டும் இல்ல, கரண், ரிஷப், சமீர் எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான். என் குழந்தைங்க மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். என்னோட குழந்தைங்களை யாரு ஹர்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் சரி, என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நான் அவங்களே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எது வேணும்னாலும். எனக்கு தெரியும் அண்ணி. இத்தனை வருஷமா நான் என்னோட அம்மா வீட்ல இருக்கேன். எனக்கு இந்த வீடு, இந்த குடும்பம் என்னோட குடும்பமா தெரியுது. இதுதான் என்னோட வீடு அண்ணி. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு நடுவுல நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பர்சனலா பேசிட்டீங்க அண்ணி. நீங்க இப்ப சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் என் தலைமையில ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்படுற விஷயத்தை என்கிட்ட சொல்லி காட்டிட்டீங்க. அக்கா, அக்கா நில்லுங்கக்கா. கரீனா, ஐம் சாரி. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்காதீங்கன்னா, எனக்கு உங்க மேலயும் அண்ணி மேலயும் நிறைய பாசம் இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன உங்க சொந்தமா நினைக்கிறீங்க, என்னையும் குடும்பமா நினைக்கிறீங்க. ஆனா அண்ணா, வாழ்க்கையில திடீர்னு ஒரு மொமெண்ட் வரும்னா, அப்ப சொந்தக்காரங்களும் வெளியாளுங்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. நான் கோவத்துல அண்ணி மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, நான் என்னோட ரூமுக்கு போறேன். நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். அக்கா, அக்கா நில்லுங்கக்கா. கரீனா, சாரி மேம், அது வந்து நான் கொஞ்சம் அவசரமா போய்கிட்டு இருந்தேன். அதான் உங்களை பார்க்கல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஓ காட், இது சமீர் ஆச்சே. எக்ஸ்கியூஸ் மேம், நீங்க ஃபைன் தானே? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு அடிப்படலையே? மேம், ஐ எம் சாரி. உங்களோட பர்ஸ் கூட கீழே விழுந்துருச்சு, ஃபோன் கூட விழுந்துருச்சு. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க. உங்க பேக் நல்லா இருக்கு, உங்க போனும் நல்லா இருக்கு. மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்க
பர்ஸையும் விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களோட போனையும் விட்டுட்டு போயிட்டீங்க. மேம், நான் இப்ப என்ன பண்றது? என்ன அவங்க பர்ஸையும் விட்டுட்டு போயிட்டாங்க, போனையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பொண்ணுங்க பர்ஸ்ல ரொம்ப பொசசிவா இருப்பாங்களே. என்ன இது? நான் ஒண்ணு பண்றேன். இந்த பர்ஸை ஓபன் பண்ணி இதுல ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இத திருப்பி கொடுக்கணும்ல. அட, ஒருவேளை சமீர் இதை பார்த்துட்டானோ? என்ன பண்ற சமீர்? இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது நல்ல மேனஸ் கிடையாது. பொண்ணுங்களோட பர்ஸை ஓபன் பண்ணக்கூடாது. இதுல ஒரு வேளை என்ன வேணாலும் இருக்கலாம்ல. இல்ல, இப்படி பண்ணக்கூடாது. நான் ஒன்று பண்றேன். இதை ரிசப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருக்கவங்க அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருவாங்க. நாம எதுக்காக வீணா டென்ஷன் ஆகணும்? ஆமாமா, இதான் கரெக்ட். போ. என்ன நடக்குது இன்னைக்கு? சொல்லு ஸ்ருதி, நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ ரியலி? உங்ககிட்ட டைம் இருக்கா? உனக்காக நிறைய டைம் இருக்கு. சரி, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். இருக்கட்டும், நிறுத்து. உன்கிட்ட எதையுமே ஸ்பெஷலா சொல்றதுக்கு இருக்காதே. நீ என்கிட்ட என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஏவும் பியும் நல்லா டான்ஸ் ஆடுச்சு, அப்புறம் சியும் டியும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நீ என்கிட்ட கிளியோட கலர் பச்சையா இருக்கும், காக்காவோட கருப்புன்னு சொல்லுவ. ஒருவேளை காக்காவோட கலர் வெள்ளையாவே இருந்தாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். புரியுதா? நீ உலகத்துல இருக்க மொத்த விஷயத்தையும் பேசிடுவ, ஆனா நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். என்னாச்சு ஸ்ருதி? எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? கோவமா இருக்கியா? ஆமா, உன் மேல கோவமா தான் இருக்கேன். ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்னா நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேங்கிற. நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்னா you didn't care for me. உனக்கு என் மேல கேரே இல்ல. நான் உன் மேல அதிகமா அப்செட்ல இருக்கேன். நான் உனக்காக யோசிக்கிற மாதிரி நீ எனக்காக யோசிக்க மாட்டேங்கிற. நான் எங்கேயாவது போய் இடிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா நான் தானே முட்டாள். நான் தான் உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். You know what? எனக்கு ஏன் மேலதான் கோவமா இருக்கு. உன்னோட போனுக்காக நான் எப்ப பாரு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ மைண்ட் ரீடர் ஆயிட்டியா? நீ எப்ப என்னோட மைண்ட ரீட் பண்ண ஸ்ருதி? என்ன பேசுற நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? அதாவது நீ எப்படி ஃபீல் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். என்னோட மைண்ட் அப்படிதான் இருக்கு. ஆமா, ஆனா என் மேல எனக்கு கோவம் வராது. இப்ப நீ என்ன சொன்ன? உனக்கும் என்ன மாதிரியே நிலைமை இருக்கா? அதாவது ரியாக்ஷன்ல வித்தியாசம் இருக்கும் ஸ்ருதி. ஒன்னு சொல்லவா? நான் உன்னை மிஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வந்துருது. அப்பதான் நான் உன்னை பத்தி எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஃபீல் ஆகுது. அப்ப நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். உன்னோட கால்காக நான் வெயிட் பண்ணும்போது என்னோட இதயம் வேகமா துடிக்குது. ஒன் செகண்ட். அப்படின்னா நீ என்ன உண்மையாவே மிஸ் பண்றியா? அஃப்கோர்ஸ் ஸ்ருதி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ மிஸ் யூ so very much. ஐ மிஸ் யூ டூ சமீர். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம மீட் பண்ணும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதுல நான் எப்பவுமே ஜெயிப்பேன். எனக்கு அது எல்லாமே ஞாபகம் வருது சமீர். ஐ அம் மிஸ்ஸிங் ஆல் ஆஃப் தட். என்னாச்சு? சாரி ஒரு நிமிஷம். ஓ நோ, சமீர் லைசன்ஸ் பார்த்துட்டானா? சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது எங்கள் மேடத்தோட பர்ஸ். அவங்க தான் என்ன இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா? தேங்க்யூ. இந்த திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க. இந்தாங்க, பிடிச்சிக்கங்க. இந்தாங்க, இதையும் எடுத்துட்டு போயிருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு எதுக்காக எனக்கு இப்படிலாம் நடக்குது? ஸ்ருதி சொல்லு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நாளே சரியில்லை. எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்கவே இல்லை. நான் யாரையாவது இடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நான் இன்னைக்கு பார்ட்டியில பிருத்வியை பார்த்தேன். யூனோ, பிருத்வி பிரீதா கூட டான்ஸ் ஆடினா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. என்னது? பிருத்வி அவன் எங்க இருந்து எப்படி வந்தானே தெரியல. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. அண்ணா ஹலோ சமீர். ஸ்ருதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் இன்னைக்கு பிருத்வியை பார்த்தேன். அவன் பிரீதாவோட டான்ஸ் ஆடினா. ஹலோ ஸ்ருதி. அண்ணா சமீர், அது பேட்டரி போச்சு.
இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. புவர் காய் தனியா நிக்கிறான், அப்செட்டாவும் நிக்கிறான். அவனோட மனசு எரியுது. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ மோனிஷா. இவனை நல்லா கோவப்படுத்து மோனிஷா. அதுக்கப்புறம் இவனோட யோசிக்கிற திறன் மொத்தமா ஆஃப் ஆகணும்.